கர்த்தர் நித்தம் உன்னை நடத்திடுவார், தம் செட்டைகளால் காத்திடுவார், எல்லா தீங்குக்கும் விலக்கிடுவார், தம் கிருபைகள் அளித்திடுவார், எல்லா தீங்குக்கும் விலக்கிடுவார், தம் கிருபைகள் அளித்திடுவார். கர்த்தர் நித்தம் உன்னை நடத்திடுவார், தம் செட்டைகளால் காத்திடுவார். பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும், பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும், எதுவும் உன்னை சேதம் செய்யாதே, நீ என்றென்றும் பாக்கியவான். கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு 25/4/2024 வியாழக்கிழமை மத்தியானம், அதாவது பிற்பகல் சரியாக 2:20. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய தெளிவான ஒரு வழி நடத்துதலின்படி களக்காடு நகராட்சி அலுவலகத்துக்கு கடந்து சென்று என்னுடைய பிறப்பு சம்பந்தப்பட்ட அந்த விவரங்களை ஆன்லைனில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்களா இல்லையா என்பதை பற்றி அறிந்து கொள்வதற்காக போனேன். இன்னும் அவங்க அப்டேட் பண்ணலை. ஏன் என்று அப்படின்னு கேட்டால், அந்த குறிப்பிட்ட அந்த அலுவலர் அவர் வந்து அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க பண்ண முடியுமா. அவர் வந்து லீவில் இருக்கிறாராம் அந்த அலுவலர், சரிங்களா. ஆகவே அவர் வந்து நான் கொடுத்துருக்குற அந்த விவரங்களெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒருவேளை என்கிட்ட வெரிஃபை பண்ணாலும் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஃபோனில். அதுக்கப்புறம் அவர் அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க ஆன்லைனில் அப்டேட் பண்ணுவாங்களாம். அவர் ஃபோன் நம்பர் தந்திருக்காங்க. நீங்கள் ஏன் வீணாக வந்து அலைகிறீங்க, ஃபோனில் கேட்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஃபோன் பண்ணுங்கள், அப்டேட் பண்ண சொல்லியாச்சுன்னா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். உங்களுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு டவுட் இருந்துன்னா நான் உங்கள்கிட்ட கேட்டு தான் அப்டேட் பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்குது அந்த சிஸ்டர், சரிங்களா. எப்படியும் நான் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் 10 நாள் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா என்னுடைய வயசில் இதுவரை யாருக்குமே பிறப்பு சான்றிதழ் கேட்டு யாருமே அப்ளை பண்ணவும் இல்லை, யாருக்கும் கொடுக்கவும் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு. அதனால் இது வந்து மேலே வர போகும் அப்படிங்கிறாங்க. ஆன்லைனில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உள்ள மேலே உயர் அதிகாரிகள் அவங்கெல்லாம் பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். அதனால் 10 நாள்கிட்ட ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஏற்கனவே சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஏன்னா 64 வயசு ஆகுது எனக்கு. 1959 பிறந்திருக்கிறேன். ஆகவே இதுவரை என் வயசில் இல்லை, என்னை விட குறைஞ்ச வயசில் கூட யாருமே பிறப்பு சான்றிதழுக்கு அப்ளை பண்ணி இதுவரை வாங்கினதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லாங்க. குறிப்பிட்ட வருஷங்களுக்கு முன்னால் 1980 வரை கொடுத்துருப்பாங்களோ என்னவோ தெரில. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அதுக்கு மேலே யாருக்குமே கொடுக்கல, யாருமே வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதனால தான் நான் மனு கொடுக்கும்போதே என்னுடைய மனுவை சார் ஆட்சியர் அலுவலகத்தில் வாங்க மாட்டேன்ட்டாங்க. அந்த மனுவை வாங்கக்கூடியவங்க மனுவை வாங்க மாட்டேன்ட்டாங்க. ஆமாம், நான் அலைஞ்சேன். நீங்கள் 1959 பிறந்திருக்கீங்க, இதுவரை யாருக்கும் அப்படி கொடுத்ததே இல்லை அப்படின்னு சொல்லி வாங்கவே மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் அப்போ இருந்த கலெக்டர், அப்போ ஒரு
இஸ்லாமியர் இருந்தாங்க. அப்போ அவங்கக்கிட்ட போய் நேரில் போய் பார்த்து இப்படி எனக்கு பிறப்புச் சான்றிதழ் வேணும், அப்படியே மனு கொடுக்குறேன் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னேன். அவங்க அதை பார்த்துட்டு வாங்குங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் வாங்கினாங்க. வாங்கி அப்படியே வச்சுக்கிட்டாங்க. அதை வந்து ஃபார்வேர்ட் பண்ணவே இல்லை. ஃபைல் நம்பர் எனக்கு கொடுக்கல, எதுவுமே எனக்கு கொடுக்கல. சரிங்களா? அது அப்படியே கிட்டத்தட்ட 1 மாதங்கிட்ட ஆச்சு. எந்த தகவலுமே இல்லை அப்படின்னோடனே திரும்ப நான் போனேன். போய் கேட்டேன். அதுக்குள்ளே சப் கலெக்டர் வேறு சப் கலெக்டர் வந்தாச்சு, மாறியாச்சு. சரிங்களா? திரும்பவும் அவங்க தான் இது பண்ணாங்க. அப்புறம் நான் திரும்ப புதுசாக வந்த கலெக்டர் அவங்க தான் இப்போ இருக்கிறவங்க. சரிங்களா? அவங்கள போய் நேரில் பார்த்து சொன்னேன். அவங்களும் உடனே அந்த இதை கொண்டு வர சொல்லி பார்த்து எதுக்காக வேணும், என்ன விவரத்துக்காக வேணும், இந்த டீட்டெயில்ஸ்லாம் என்கிட்ட கேட்டு கொஞ்ச நேரம் விசாரிச்சுட்டு வாங்குங்க அப்படின்னாங்க. அவர் சொன்னதுக்கப்புறமும் வாங்கி வச்சுக்கிட்டு ஃபார்வேர்ட் பண்ணவே இல்லை. ஃபைல் நம்பரும் எனக்கு தரல. இப்படி அதனால ரொம்ப நாள் ஆச்சு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இப்படி யாருக்குமே கொடுக்கல. சப் கலெக்டர் வாங்க சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு இவ்வளோ பிரச்சனை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ரொம்ப போராடி இருக்கேன் அன்பானவர்களே. போராடி கர்த்தருடைய கிருபையினால் இப்போ தான் எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஆர்டர் கொடுத்தாலும் நான் இப்போ அந்த சம்மந்தப்பட்ட அலுவலர் லீவில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆகவே அன்பான தெய்வ பிள்ளைகளே, எப்படியும் பிறப்புச் சான்றிதழ் நான் வாங்கலைன்னா நான் உலகத்தில் பிறந்திருக்கேன் அப்படிங்கிறதே இல்லை. நான் இப்படி ஒரு ஆளே இல்லை. சட்டப்படி தேவ அதிசயம்னு அப்படி ஒரு நபரே இல்லை அப்படின்னாரு சட்டப்படி. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இப்போ எனக்கு ஆண்டவர் தான் சொல்லி கொடுத்தாரு. அதனால் என்ன கிரயம் செலுத்தினாலும் பிறப்புச் சான்றிதழ் நீ வாங்கி ஆகணும்னு எனக்கு ஆண்டவர் சொன்னார். நான் சொல்கிறது உங்களுக்கு பைத்தியகாரத்தனமாக இருக்கலாம். உங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் வரும்போது தான் நீங்கள் அதில் உள்ள அந்த மேன்மை உங்களுக்கு தெரியும். அது வரை தெரியாது. பிறப்புச் சான்றிதழ் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இந்த ட்ரஸ்ட்டை நான் ரன் பண்ண முடியாது, ட்ரஸ்ட்டை ஒன்றுமே பண்ண முடியாது. ஏற்கனவே ஒரு பேர் மிஸ்டேக் இருக்குது. அதனால் அதுக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். இன்னொரு 10 நாள்கிட்ட ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேறு எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே. அதோடு கூட போயிட்டு பார்த்துட்டு நான் ஊருக்கு கிளம்பும்போது களக்காட்டிலேருந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அப்போ பேர் இல்லாமல் வந்தது. நான் எந்த நம்பர் வந்தனாலும் அட்டன் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு கவர்மெண்ட் தரப்புலேருந்து ஏதாவது ஃபோன் இதுன்னு வந்துன்னா நான் அதை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி யார் ஃபோன்னாலும் நான் எடுத்துருவேன், அட்டன் பண்ணிடுவேன். எடுத்தேன். நீங்கள் தேவ சகாயம் அவர்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை சார், தேவ அதிசயம் அப்படின்னேன். தேவ அதிசயம். பிறப்புச் சான்றிதழ் கேட்டிருந்தீங்களே, உங்களுக்கு என்ன கிடச்சிட்டுதா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. நாங்குநேரி தாலுகா ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம் அப்படின்னாங்க. பிறப்புச் சான்றிதழ் உங்களுக்கு கிடச்சிட்டா அப்படின்னாங்க. அதனால் இப்படி சொன்னேன், இப்படி இந்த அளவுக்கு வந்திருக்கு சார், இன்னொரு 10 நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஏன்னா நான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவங்களுக்கும் நான் மனு கொடுத்துருக்கேன். ஏன்னா எனக்கு பிறப்பு சான்றிதழ் இப்படி ஏற்கனவே வாங்க மாட்டேன்னு சொல்லி மறுத்தாங்க. சப் கலெக்டர்கிட்ட போய் சொல்லி எடுத்து அதுக்கப்புறம் தான் வாங்கியிருக்காங்க. எனக்கு ஃபைல் நம்பரும் தரல, என்னுடைய மனுவை ஃபார்வேர்ட் பண்ணவும் இல்லை அப்படின்னு சொல்லி மனுவெலாம் அங்கே அனுப்பியிருக்கேன். ஆகவே அதெல்லாம் எல்லாமே ப்ராசஸில் தான் இருக்குது. சரிங்களா? அது அங்கேருந்து கேட்டிருப்பாங்க. அதனால் இன்றைக்கி எனக்கு ஃபோன் பண்ணி விசாரித்தாங்க, சொல்லியிருக்கேன். திரும்ப அவங்க இது பண்ணுவாங்க, ஏன் 10 நாள் ஆகும் அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க. அங்கே கேட்பாங்க தாலுகா ஆஃபீஸில் இருந்து. ஏன்னா சிஎம் செல்லுக்கு அவங்க ரிப்போர்ட்டு கொடுக்கணும், ஸ்டேட்டஸ் கொடுக்கணும். அதனால் கேட்பாங்க. ஆகவே அன்பான தெய்வ பிள்ளைகளே, கூடிய சீக்கிரத்தில் பிறப்பு சான்றிதழ் எனக்கு கிடச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இதான் இன்றைக்குள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தேன். அதோடு கூட நேற்றைய தினத்தில் நாகர்கோயிலுக்கு போனேன். எனக்கு ஒரு பாஸ்டர் ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணேன், நேற்று வர சொன்னாங்க. ஆகவே அந்த பாஸ்டர் போய் பார்த்துட்டு அந்த பாஸ்டர் கொடுத்த காணிக்கையை வாங்கிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு வந்தேன். பாஸ்டர் ஒரு 1500 காணிக்கை கொடுத்தாங்க. அந்த காணிக்கையை வாங்கிட்டு வந்து அதில் நான் பஸ்ஸில் இருந்து வரும்போதே அங்கே வச்சே தசமபாகம் உடனே எடுத்து வச்சுருவேன். என் கையில் வர காணிக்கைக்கு உடனே தசமபாகம் எடுத்து என் பைபிளுக்குள்ளே வச்சுருவேன். ஆமாம் அன்பான தெய்வ பிள்ளைகளை, 100 ரூபா 200 அப்படி கிடச்சினாலும் தசமபாகம் எடுத்து வச்சுருவேன். 20 ரூபா 30 ரூபானாலும் எடுத்து வச்சுருவேன். 20 ரூபா 30 ரூபா சில்லறைன்னா 50 ரூபாயாக வச்சுருவேன். 50 ரூபாயாக வச்சுருவேன். சரிங்களா? ரவுண்டாக வச்சுருவேன். ஆகவே நேற்று ஏற்கனவே 150 ரூபா தசமபாகம் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு முன்னால் ஒரு பாஸ்டர் 100 ரூபா கொடுத்தாங்க. அதுக்கு தசமபாகம் நான் எடுத்து வைக்கலை. அப்புறம் 2-3 நாளைக்கு முன்னாடி ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு ஒரு பிரதர் 200 ரூபா போட்டிருந்தாங்க. ஆகவே அந்த 200 ரூபாய்க்கு 20 ரூபாயும்
அந்த பாஸ்டர் கொடுத்த 100 ரூபாய்க்கு 10 ரூபாயுமா 30 ரூபா, சரிங்களா? அந்த 30 ரூபாயை ரவுண்டாக 50 ரூபாயாக்கி 200 ரூபாயா இன்றைக்கி தசம பாகத்தை அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிட்டு வந்திருக்கேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆமாம், நீங்களும் உங்களால் என்ற காணிக்கைகளை கொடுக்கலாம், ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணலாம். அதற்கான பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதோடு கூட அன்பான தெய்வ பிள்ளைகளே, அன்றைக்கு காற்று பயங்கரமாக காற்று மழையும் இருக்குது அப்படின்னு சொன்னால் பாருங்கள். அந்த காற்று மழையில் நிறைய வாழைகள்லாம் மஞ்சவளை ஏரியாவில், எங்கள் ஊர் ஏரியாவில், காடு வெட்டி அந்த ஏரியாவிலெல்லாம் நிறைய பாதிச்சிருக்கு. காற்று அவ்வளோ காற்று அடிச்சிருக்கு. எங்கே ஒரு விவசாய குடவுன் கட்டி வச்சுருந்துருக்காங்க. அந்த குடவுனில் உள்ள மேலே போட்டிருந்த செட்டு அதை அப்படியே கலத்தி காற்று தூக்கி போட்டு நல்லா ஆங்கிள் வெல்டிங் பண்ணி எடுத்து இது பண்ணி நல்லா ஃபிட் பண்ணி வச்சுருந்ததை அப்படியே செட்டோட கலத்தி தூக்கி கீழே போட்டு பேப்பர்லலாம் வந்திருந்தது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த அப்படி பக்காவாக கட்டியிருந்ததே காற்று தூக்கி போட்டிருக்கு. ஆனால் பாருங்க, இதெல்லாம் ஒன்றுமே பக்காவாக கிடையாது அன்பான தெய்வ பிள்ளைகளே. அதனால தான் நான் பயந்துட்டு இருந்தேன். ஆண்டவரே, இதை தூக்கி போடுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, கர்த்தருடைய கிருபையினால். ஆமாம், என்னுடைய ஜெபத்தை கேட்டு கொஞ்ச நேரத்தில் காற்று நின்றுட்டு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆமாம், கர்த்தர் அதிசயம் செய்தார். அப்புறம் வெயிலின் அகோரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, ஆமாம், அப்படிலாம் இல்லை, உள்ள அவ்வளோ புழுக்கமாகலாம் இல்லை, அவ்வளவு கஷ்டமாலாம் இல்லை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, வெயிலின் அகோரத்தை ஆண்டவர் குறைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஆனாலும் அந்த தாக்கம் அந்த அளவுக்கு இல்லை. ஆமாம், சரிங்களா? ராத்திரி தூங்கும்போதெல்லாம் வேர்க்குது, வேர்த்து தண்ணி ஆகுது. ஆனாலும் அந்த அளவுக்கு இல்லை, சரிங்களா? கர்த்தர் அதெல்லாம் குறைச்சிருக்காரு. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன், கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும், பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும், எதுவும் உன்னை சேதம் செய்யாதே. நீ என்றென்றும் பாக்கியவான், நீ என்றென்றும் பாக்கியவான். கர்த்தர் நித்தம் உன்னை நடத்திடுவார், தம் செட்டைகளால் காத்திடுவார். எல்லா தீங்குக்கும் விலக்கிடுவார், தம் கிருபைகள் அழித்திடுவார். எல்லா தீங்குக்கும் விலக்கிடுவார், தம் கிருபைகள் அழித்திடுவார்.